न न ब्रह्म जैसे तैसा परी आम्हा वेढिले भूती चारी ब्रह्म जैसे तैसा परी आम्हा वेढिले भूती चारी 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 हात आपला आपण लागे त्याचा करू नये राग हात आपला आपण लागे त्याचा करू नये राग याचा करू नये राग याचा करू नये राग ब्रह्म जैसा तैसा परी आम्हा वेठिले भूती चारी आम्हा वेठिले भूती चारी आम्हा वेठिले भूती चारी जीभ दाताने दाविली कोणे बतीची पाडिली जीभ दाताने चाविली कोणे बतीची पाडिली कोणे बतीची पाडिली कोणे बतीची पाडिली ब्रह्म जैसा तैसा परी आम्हा वेडिले भूती चारी आम्हा वेटिले भूती चारी आम्हा वेटिले भूती चारी थोडे दुखावले मन पुढे उदंड चाहणे थोडे दुखावले मन पुढे उदंड चाहणे पुढे उदंड साहणे पुढे उदंड साहणे पुढे उदंड साहणे पुढे उदंड साहणे ब्रह्म जैसे तैसा परी आम्हा वेढिले भूती चारी आम्हा वेढिले भूती चारी आम्हा वेढिले भूती चारी चणे खाणे लोखंडाचे मग ब्रह्मपदी नाचे चणे खाणे लोखंडाचे मग ब्रह्मपदी नाचे मग ब्रह्मपदी नाचे मग ब्रह्मपदी नाचे ब्रह्म जैसे तैसा परी वेढिले भूती चारी आम्हा वेढिले भूती चारी आम्हा वेढिले भूती चारी मन मारुनी माथन करा ताटी उघडा ज्ञानेश्वरा मन मारुनी माथन करा ताटी उघडा ज्ञानेश्वरा 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 ताटी उघडा ज्ञानेश्वरा. தாட்டிச்சை அபங்குல 7வது அபங்கம் இது. இந்த அபங்கத்துல முக்தாபாய் தன் அண்ணாவை ஞாபகப்படுத்துறா. ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்குன்னா அந்த பிரம்மத்துக்கு நாமவும் கிடையாது, ரூபமும் கிடையாது. அந்த ஒரே ஒரு பிரம்மத்தால தான் இந்த பிரபஞ்சம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஒரே ஒரு பிரம்மத்தை விவித நாம ரூபங்களா பார்த்தா அதுல அநேகமா இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஆனா அத்தனையும் பிரம்மம் அப்படின்னு பார்த்தா அத்தனையும் ஒண்ணு. மரத்தால ஒரு யானையை பண்ணினா அது யானை அப்படின்னு பாக்குறவானுக்கு இது எந்த யானை, இந்த யானைக்கு என்ன பேரு, இந்த யானையோட ஒரிஜினல் யானை ஏதா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய சிந்தனை போகலாம். ஒரு ஆசாரி
அந்த மரத்தை பார்த்தா அதுல கொட்டி பார்த்து இது இந்த தரம் மரமா அந்த தரம் மரமா அப்படி போகும் அவளுக்கு சிந்தை. அப்போ அந்த மரம்னு பார்த்தா அது மரம், அது யானைன்னு பார்த்தா யானை. மரத்தில் மறைந்துள்ளது மாமலை யானை அப்படி ஏதோ ஒரு இது இருந்து இல்லையா, தெரியுமா? சுவாமி சொல்லுவார் அது. அதே போல அந்த மரம்னு பார்த்தா மரம், அது யானைன்னு பார்த்தா யானை. இது பிரபஞ்சம், பிரபஞ்சம்னு பார்த்தா பிரபஞ்சம், ஆனா வாஸ்தவத்துல இது பிரம்மம். அப்ப அந்த ஒரே ஒரு பிரம்மம், அதுக்கு வந்து எந்த விதமான மாற்றங்களும் அந்த பிரம்மத்துக்கு கிடையாது. பிரம்ம ஜைசே தைஷா பரி ஆமா வேட்டிலே பூத்திச்சாரி. 4 பக்கம் இந்த பூத ஜாலங்களை அந்த ஒரே ஒரு பிரம்மம் தான் வந்து அப்படியே ரொப்பி இருக்கு அப்படின்ற. ஹாத்த ஆப்பலா ஆப்பனலாகே யாச்சா கருணையராக. அந்த ஒரே ஒரு பிரம்மம் அப்படின்னு பார்த்தா இதுல அவன் என்ன வந்து அவமானப்படுத்தினா, நான் அவளை இப்படி பேசக்கூடாது, அந்த மாதிரி நான் அவள் அப்படிங்கிற விகாரங்கள் விசாரங்கள்லாம் எல்லாமே பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தா எங்க கேக்குறா. இங்க ஒரு உதாரணம் கேக்குறா. நம்ம நாக்கு இல்ல என்ன சொல்றா, நம்ம வந்து நம்மளே தெரியாம ஒரு அடி கொடுத்துட்டோம், தெரியாம நம்ம கை நம்ம மேலேயே பட்டு கொடுத்து. அப்போ அந்த கை நம்ம பேர்லயே பட்டு கொடுத்துன்னா நமக்கு நம்ம பேர்ல கோபம் வருமா? வராது. ஏன் கோபம் வராதுன்னா நம்ம தானே, நம்மளுக்கு நம்ம பேர்ல கோபம் வர முடியாது இல்லையா? அது போலயே இந்த ஜகத்து பூரா ஒன்னா பாருங்க அண்ணா, அப்படி ஒன்னா பார்த்துட்டா யார் யார அவமானப்படுத்துறதுக்கு? அதனால இங்க கோபத்துக்கெல்லாம் எந்த விதமான இடமும் கிடையாது அப்படின்னா. ஹாத்த ஆப்பலா ஆப்பனலாகி யாச்சா கருணையராக, யார்கிட்ட போய் கோவிச்சுக்கிறது? அடுத்த உதாரணம் கொடுக்குறா. ஜீப் தாத்தானே சாவிலி கோனே பத்தி ஷீப்பாடிலி. தெரியாம பேசுறோன நம்ம பல்லு நம்ம நாக்க போய் விரணப்படுத்தி விடுது. அந்த நாக்குல வந்து புண்ணு வந்தாலோ நாக்குல ரத்தம் வந்தாலோ நமக்கு நம்ம பேர்ல கோபம் வருமா? வராது. ஏன்னா நம்ம பல்லு தானே. வேற யாராவது காரணமா அப்படி நாக்குல ஏதாவது ஒரு புண்ணு வந்திருந்தா அவள்கிட்ட கோவிச்சுக்கலாம், ஒரு அடி அவள் அடிக்க போகலாம். நம்ம பல்லே நம்ம நாக்குல இப்படி பண்ணி விட்டுனா யார் யார்கிட்ட கோவிச்சுக்கிறது? அது போல இந்த ஜெகத்தே ஒரு ஸ்வரூபம் பாருங்கோ அண்ணா அப்படிங்க. இந்த உதாகரணம் ஜிஹ்வா கச்சித் சந்தசதி ஸ்வதத்பிஹி தத்வேதனாயாம் கதமாய குப்பியேத்து அப்படின்னு பிக்ஷு கீதையில அந்த பிக்ஷு வந்து கேக்குறார், நான் யார்கிட்ட போய் கோவிச்சுக்கிறது? எந்த பிக்ஷுனா அத்தனை வேதனையும் சகிச்சுண்டு இருக்கிற அவரோட யௌவனத்துல எல்லாம் வந்து யாரையும் அவர் மதிக்கலை, யாருக்குமே பைசா கொடுக்காம கஞ்சூசா இருந்தார், எதுவுமே அனுபவிக்கலை, தானும் அனுபவிக்கலை, யாரையும் அனுபவிக்கவும் விடாம இருந்தார். ஆனா அவருக்கு வயசான அந்த சமயத்துல ஏதோ ஒரு விவேகத்தை வைராகியத்தை ஆசிரியிச்சுட்டு ஒரு ஞானம் ஒரு பக்தியும் உள்ள வந்துடுத்து ஒரு பகவத் கிருப்பையினால. அதனால உள்ள நிரந்தரமா ஆனந்தமா இருந்தார். அப்படியே எல்லாத்தையும் விட்டு அந்த ரொம்ப துக்கத்தை தான் இருந்தார், வியசனிச்சுட்டு இருந்தார். அது எல்லாத்தையும் விட்டு இன்னமே நான் இந்த மாதிரி துக்கிக்க மாட்டேன், வியசனிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்ஷா பாத்திரத்தை எடுத்துட்டு சுதந்திரமா அவர் பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அப்படி இருந்தும் கூட ஜனங்கள் அவரை விடுறதா இருக்கல. ஏன்னா இருக்கிற நல்ல காலத்துல அவர் எல்லாரையும் கஷ்டப்படுத்திருக்காரு நிறைய. அப்போ அந்த ரிவெஞ்சில இப்ப வச்சுட்டு ஜனங்கள் வந்து அவரை வந்து திருப்பி ஹர்ட் பண்றோன்னு அவர் கோவிச்சுக்கவே இல்லையா. அவர் சொல்றார், ஜனஸ்து ஹேது சுக துக்க யோச்சேது கிமாத்மனச்சாத்ரஹி பௌமயோஸ்தது. இந்த ஜனங்கள்லாம் என்ன இப்படி அவமானப்படுத்துறா அப்படின்னு நான் ஜனங்கள் தான் என்னோட சுக்கத்துக்கோ என்னோட துக்கத்துக்கோ நான் படுற இந்த அவஸ்தைக்கோ ஜனங்கள் தான் காரணம் அப்படின்னா நம்ம உள்ள இருக்கிறது ஆத்மா இல்லையா? நமக்கு வாஸ்தவமான சுகப்பிரதாயி ஆத்மா தான். அப்போ ஆத்மாக்கு இங்க எங்க ஸ்தானம்? அதனால ஜனங்களுக்கு வந்து என்னோட சுகத்துக்கோ துக்கத்துக்கோ காரணமா இருக்க முடியவே முடியாது அப்படிங்க. என்ன அதுக்கு கொடுக்கிற உதாரணம் தான் ஜிக்வாம் கச்சித் சந்தசதி ஸ்வதத்பிஹி தத்வேதனாயாம் கதமாய குப்பியேத்து. நம்ம நாக்குல நம்ம பல்லு போய் பட்டு அதுல வந்து ஏதோ விரணம் வந்துடுத்து, அதுல ஒரு வேதனை வந்துடுத்துன்னா அந்த நாக்கு போய் பல்லுட்ட கோவிச்சுக்குமா கேக்குற? முடியாது இல்லையா?
அது மாதிரி நம்மளும் வந்து இது நான் இது அவ என்ன அவமானப்படுத்துறா, அவன் வந்து என்ன இவ்வளவு துக்கம் கொடுத்தா அப்படின்னு நினைச்சுண்டா அதுல எந்த விதமான லாஜிக்குமே இல்லையே அண்ணா அப்படிங்கிற முக்தாவ. ஜனங்கள் இப்போ உங்களை வந்து அவமானிச்சா அப்படின்னா எங்க ஜனங்கள்லாம் வாஸ்தவமா இருக்காளா இல்லையா பாருங்கோ அப்படின்றா. ஜீபதாத்தானே சாவிலி கொனே பத்தீசி பாடிலி தோடி துக்காவலே மன புடே உதண்ட சாகானே. அதனால இதுல என்ன பண்றது, இப்ப யார்ட்டையும் சொல்ல முடியாது இந்த துக்கத்தை. என்ன பண்றதுன்னா சகிச்சுக்கிறது. சாகானே புடே உதண்ட சாகானே, கொஞ்சம் கொஞ்சம் துக்கத்தை நம்மளே சகிச்சுக்கிறது. ஆமா, இப்படி எல்லாம் வேதாந்தம் பேசலாம், ஆனா மனசுக்கு வர வேதனை மனசுக்கு வரதான் செய்யும் இல்லையா. யாராவது நம்மளை இப்ப அவமானப்படுத்தினா நமக்கு கஷ்டமா தான் இருக்கும், சங்கடமா தான் இருக்கும். ஆனா அது என்ன பண்றதுன்னா கொஞ்சம் சகிச்சுக்கிறது, அது போயிடும். அது மனசோட தளத்திலேயே அப்படியே போயிடும். அதை போய் நம்ம ரொம்ப பெருசு பண்ண போய் அதனால வந்து வேற ஏதாவது பண்ண வச்சு எல்லாம் ஒன்றும் வேண்டாம்னா பேசாம கொஞ்சம் சகிச்சுக்கிறது. நான் பகவான் பகவத்கீதையில சொன்ன தாம் திதிக்ஷஸ்வ பாரதம், கொஞ்சம் சகிச்சுக்கிறது. எந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு அந்த சகன சக்தி இருக்கணும்னா சனே கானே லோகண்டாச்சே மக பிரம்மபதி நாச்சே, நமக்கு எந்த விதமான துக்கத்தையும் எடுத்துக்கிறதுக்குன்னு இருக்கிற ஒரு மனோபாவம் வேணும். ஏன்னா அது என்னதான் துக்கமா இருந்தாலும் வாஸ்தவத்துல அந்த துக்கம் கிடையாது, அது அத்தனையும் மாயா ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாயை தெரிஞ்சுட்டா அப்புறமா there is no question of overcoming மாயை. ஏன்னா இருந்தா தானே அதை ஜெயிக்கணும், அது இல்லவே இல்லையே. அப்போ அதுல என்ன பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு ஸ்வப்னம் கண்டு ஏந்திருந்த அப்புறமா அந்த ஸ்வப்னத்துல பார்த்த அந்த சத்ருவை வந்து நான் வந்து பகை விட்டுவேன் அப்படின்னு நினைச்சுட்டா அது முட்டாள்தனமா இருக்குமே. ஏன்னா அப்படி ஒரு சத்ரு இல்லவே இல்லை. ஸ்வப்னத்துல ஏதோ கல்பிச்சுட்டோம், எழுந்திருந்தப்போ தெரிஞ்சு விடுத்து அது ஸ்வப்னம், வாஸ்தவம் கிடையாது, அதோட முடிஞ்சுடுது. இல்லை நான் ஸ்வப்னத்துல பார்த்தவரை நான் இப்போ வந்து ரிவெஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுட்டா அதுல என்னதான் வாஸ்தவம் இருக்கு? எதுவுமே இல்லை இல்லையா. அது மாதிரி சனேகானே லோகண்டாச்சு, நமக்கு வந்து இரும்பால இருக்கிற வேர்க்கடலை அதை சாப்பிட்டாலும் நமக்கு தகனம் ஆயிடும். அதாவது அத்தனை பெரிய துக்கம் வந்தாலும் நமக்கு சகிச்சுக்கிறதுக்கு இருக்கிற அந்த சகன சக்தி நமக்குள்ள இருக்கணும். அப்படி சாப்பிட்டு அதை ஜீர்ணம் பண்ணணும் அப்படின்னு மட்டும் இல்லாம அதை சாப்பிட்டு ஆனந்த நர்த்தனம் பண்ண முடியணும். மக பிரம்மபதி நாச்சே, நம்ம வந்து உள்ள அந்த ஆனந்தத்தை பார்த்துட்டு எப்படி என்னதான் ஜனங்கள் வந்து நம்ம பேர்ல என்ன வேணா போட்டுக்கிட்டும் அதெல்லாம் உள்ள போகும். நம்ம வந்து மகாத்மாக்கள்னா எதுவுமே பார்க்க மாட்டா, எதுவுமே கேட்க மாட்டான்னு கிடையாது, எல்லாம் பாப்பா, எல்லாம் கேட்பா. கிரகித்வாபி இந்திரியைர் அர்த்தான், பாகவதத்துல நவயோகிகள் சொல்றா, கிரகித்வாபி இந்திரியைர் அர்த்தம், இந்திரியங்கள் வழி அவளும் அர்த்தங்களை கிரகிச்சுக்கிறா. உள்ள எடுத்துட்டாலும் அந்த விஷயங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட மாட்டா, ரொம்ப சங்கடப்பட மாட்டா. அவதான் பாகவத உத்தமாள் அப்படிங்கிற. அப்போ அந்த உத்தம பதவியில் இருக்கிறவா வந்து எதை சாப்பிட்டாலும், இந்த இரும்பால பண்ணின வேர்க்கடலையை சாப்பிட்டாலும் பிரம்ம பதத்துல நர்த்தனம் பண்றான். எண்ணம் அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏகவும் உண்டாமோ, இந்த மண்ணகத்தில் தெய்வ வாசகம் கேட்ட பின் மாறுதல் உண்டாமோ. ஆனந்த களிப்பு. இதுல வந்து அந்த பகவான் எல்லாம் பிரம்மம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு விடுச்சுன்னா பாக்குறது கேட்கறது எல்லாம் வந்து இதுக்கு எந்த விதமான வாஸ்தவிகத்தையும் இல்லை, இதெல்லாம் மாயை, இருக்கிறது பகவான் ஒண்ணு மட்டும் அப்படிங்கிற வார்த்தை உள்ள போயிட்டுன்னா எதை பார்த்தாலும் அதெல்லாம் சனேகானே லோகண்டாச்சு, இரும்பால பண்ணின வேர்க்கடலை அளவுக்கு எடுத்து சாப்பிடுறது. ஆனா அதை ஜீர்ணம் பண்ணி ஆனந்தமா நர்த்தனம் பண்ணுறது. ஏன்னா எல்லாமே பிரம்மம் தானே, எங்க விக்னங்களே கிடையாது, கஷ்டமே கிடையாது, அவமானமே கிடையாது, அத்தனையும் பிரம்மஸ்வரூபம் தானே. ஏகநாத் மகாராஜோட கதையை சுவாமி சொல்லுவா. ஏகநாத் மகாராஜ் கோவிச்சுக்கவே மாட்டார் அப்படிங்கறதுனால அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு எல்லாம் ஒரு ஒரு கௌதுகம், அவருக்குன்னு கொஞ்சம் எனிமீஸ் இருப்பா. அவ ஒரு பெட்டு போட்டுப்பா, ஏகநாத் மகாராஜ் எப்படியாவது கோவப்படுத்தினா அவளுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு. யாரு இந்த வேலையை பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒருத்தர் வந்து மாட்டின் அறிவாட்ட. அப்போ அவருக்கு கொஞ்சம் பைசா தேவையா இருக்கு. அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்றார், இவரை கோவப்படுத்த வேணும். கேட்டா ரொம்ப சகஜமா இருக்கு, யாருக்கு தான் கோவம் வராது, யாரையும் போய் கோவப்படுத்துறேன்னா 2 வாட்டி உங்களுக்கு கோவம் வருமா கேக்குறது, 3ஆம் வாட்டி
இல்லை சொல்லுவா. 4வது வாட்டி வராது சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லுவா. கோவம் யாருக்குதான் வராது. அப்போ அவர் போயிட்டார். கிளம்பி போய் அங்க திட்டு ஏக்நாத் மகாராஜா. என்னெல்லாமோ வார்த்தைகளால ஏக்நாத் மகாராஜா ஆத்து வாசல்ல நின்னுட்டு எல்லாரும் போறவா வரவா எல்லாம் கேக்குறா போல நிறைய திட்டுறது. நிறைய திட்டி இன்னும் அவருக்கு கோபம் வரதா அப்படின்னு இவர் பாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்கார். இவருக்கு கோபம் வரலையேன்னு இவருக்கு கோபம் வருது. அந்த அளவுக்கு திட்டலோடு திட்டல். கொஞ்சம் கழிச்சு பார்த்தா ஏக்நாத் மகாராஜ் கையில ஒரு சொம்பு பாலை எடுத்துட்டு வர்றார். இவருக்கு கொடுக்குறார். பாவம், நீங்க இவ்வளோ நேரம் வாயை விட்டு இவ்வளோ கத்தினியல்லே, அவ்வளோ உங்களுக்கு சப்த பிரம்மத்தை நீங்க உபாசனை பண்ணிருக்கலே, கொஞ்சம் பசிக்கும், இந்த பாலை குடிச்சு அப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாரா. அவருக்கு ஒரே சங்கடம் விடுதா. இவ்வளோ நான் கோவப்படுத்த பார்த்தேனே, அவருக்கு ஒரு எல்லளவு கோபம் வந்துடாதா? இவ்வளோ சாந்தமா இருக்காரே, இவ்வளோ நான் அவரை அவமானப்படுத்தியும் அவர் எங்கிட்ட இவ்வளோ பிரேம பாவத்தோட ஒரு சொம்ப பாலை கொண்டு வராரே, அந்த அளவுக்கு ஒரு பிரேமையோட இருக்காரே அப்படின்னு இவருக்கு பாவம் வந்துடுதா. இதுதான் சாதுக்களோட லட்சணம். மன மாருனி மதனகரா தாட்டி உகடா ஞானேஸ்வரா. அதனால டெலிபரேட்டா, மனப்பூர்வமா, ஆக்சுவலி சுவாமி சொல்ற மனப்பூர்வம்ங்கிற வேர்ட் இஸ், மனசு சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணதன். மனசோட ஸ்வபாவம் சஞ்சலம். மனப்பூர்வம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு மனப்பூர்வமா இருக்கும், நாளை கூட இருக்குமா இருக்காது தெரியாது. அப்போ ஆத்மார்த்தமா மன மாருனி மதனகர, ஆத்மார்த்தமா இந்த விஷயங்களை உள்ள போய் கொஞ்சம் மதனம் பண்ணுங்க அண்ணா. தட் இஸ் டூ சம் நிதித்தியாசனம், கண்டெம்ப்ளேட் ஆன் திஸ். நாம இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு இப்படி விடக்கூடாது. உள்ள ஹிருதயத்துல உள்வாங்கிட்டு நான் சொன்ன விஷயங்கள்லாம் உள்ள எடுத்துண்டு தாட்டி உகடா ஞானேஸ்வரா. அப்புறமா சந்தோஷமா கதவை திறங்கோ அண்ணா அப்படின்ற. எந்த கதவு? முதல்ல ஹிருதய கவாடத்தை திறந்து அந்த இருக்கிற ஹேட்ரட், இருக்கிற துவேஷ பாவம், துவைத்த பாவம், அவ அபமானப்படுத்தினா என்ன, இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மனசுல இருந்து விட்டு சந்தோஷமா எல்லாரையும் சமதிருஷ்டியா பார்க்கத்தக்கனையா இருக்கிற ஒரு ஹிருதயம். அப்போ அந்த அஜ்ஞானத்தோட கதவை நீக்கி அங்க ஆனந்தமா கதவை திறந்து அப்புறமா இந்த கதவை திறந்து வெளியில வாங்கோ அண்ணா அப்படின்னு முக்தாபாயி ஞானேஸ்வர் மகாராஜ அந்த கதவை திறக்க வைக்கிற 7வது அபங்கம் இது. ராமகிருஷ்ண.